தந்தையாகி கடவுளிடமிருந்து மைந்தரும் இரட்சகருமாகி கிறிஸ்து பெருமானிடமிருந்து சிந்தையாடும் தூய ஆவியானவரிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் குறிப்பாக பிப்ரவரி மாதத்தின் முதல் நாள் முதல் ஓய்வு நாள் ஆகிய சிறப்புமிக்க நாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே வீற்றிருக்கிற ஒவ்வொருவருக்கும் மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அற்புதமான வேளையிலே சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி முன்பு வாசியை கேட்ட நற்செய்தி பகுதி மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 1 முதல் 12 முடியுள்ள வசனங்கள். அதில் 3 வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 3வது வசனமும் 7வது வசனமும் 8வது வசனமும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. 7வது வசனம் 8வது வசனம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து சிந்திக்க இருக்கிற இறை வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். வெறுமையான பாத்திரம்மா வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. குயவனே குயவனே பாடைப்பின் காரணனே களிமண் கண்ணோக்கி பார்த்திடுமே. அன்பின் பரலோக கர்த்தாவே, தம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்ற வாழ்வின் நாயகரே, இந்த அற்புதமான வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை பாடி ஆராதித்து மகிழ்ந்தோம். உம்முடைய வார்த்தைகளை வாசித்து கேட்டோம். இந்த வேளையிலே உம்முடைய வலிமை மிக்க வார்த்தைகளை, ஆற்றல் மிகுந்த வார்த்தைகளை ஆண்டவரே என்னை எனக்கு காட்டுகின்ற, பொன்னுலகத்திற்கு வழியை காட்டுகின்ற உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க ஆயத்தப்படுகிறோம் சுவாமி. ஆம் கர்த்தாவே, உன்னை தியானிப்பவர் உயர்கதி சேர்த்திடுவார் என்ற இறை வார்த்தையின் முக்கியத்துவத்தை உணர்த்துகின்ற பாடல் வரிகளை நாங்கள் நினைவு கொண்டு நிற்கின்றோம். ஆம் கர்த்தாவே, உயர்கதி சேர்க்க ஆற்றலுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிறோம். எங்களோடு பேசும் கர்த்தாவே,
உம்முடைய வார்த்தையாகிய வசனமாகிய விதைகளை உள்வாங்கிக் கொள்வதற்கு எங்களுடைய உள்ளங்களை நீர் உழுது பண்படுத்த வேண்டும் என்று மன்றாடி செபிக்கிறோம். உம்முடைய வசனத்திற்காய் காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளை உம்முடைய வசனத்தை கொண்டே நீர் ஆசீர்வதி. உம்முடைய வசனத்தினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடி செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நன்மை நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு குறிப்பிட்ட காலமுறையில் இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தவர் நீதியரசர் ஹரிபரதான் அவர்கள். அவர் ரிட்டையர்ட் ஆன பிறகு நமக்கு அட்மினிஸ்ட்ரேட்டராக கோர்ட்டு நியமித்தது. ஆனால் அவர் ஹைகோர்ட் நீதிபதியாக இருக்கும்போதே 2014 ஆண்டு சென்னையிலே அவர் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் கிளப்க்கு ஒரு நிகழ்ச்சிக்காக கடந்து போகிறார். 2 அட்வொகேட்ஸோடு அவர் கடந்து போகிறார். அவருக்கு தெரியும் வேஷ்டி சட்டையோடு தான் இருப்பார். அவர் வேஷ்டி சட்டையோடு போகிறார். அவ்வளோ பெரிய மனுஷன், ஹைகோர்ட்டினுடைய நீதியரசர். ஆனால் அவரை உள்ளே செக்யூரிட்டி உள்ளே அனுமதிக்க மறுத்தது. செக்யூரிட்டி உள்ளே அனுமதிக்க மறுத்தார்கள். அவர் சொல்லி பார்க்கிறார், நான் ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜ், நீங்கள் யாராக இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியதி இதுதான், இதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற ட்ரெஸ் கோடோடு வந்தால் மட்டும்தான், கோட் ஷூட்டோடு வந்தால் மட்டும்தான் இந்த கிளப்புக்குள்ளே அனுமதிக்க முடியும், இல்லை என்று சொன்னால் அனுமதிக்க முடியாது அப்படி என்று சொல்லி அந்த கிளப்பு அவரை மிக முக்கியமான நிகழ்வுக்கு அழைக்கப்பட்டிருந்த அவரை அனுமதிக்க மறுத்தது. அப்படியே அவர் திரும்பி போனார். அதே போல 2024 ஆண்டு சுப்ரீம் கோர்ட்டில் சந்திரசூட் தலைமை நீதிபதிக்கு முன்பாக ஒரு வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அப்போது ஒரு அட்வொகேட் போகிறார், வாதிட போகிறார். அவர் கவுன் போட்டிருக்கிறார், உள்ள வெள்ளை ஷர்ட் போட்டிருக்கிறார், எல்லாம் போட்டிருக்கிறார். ஆனால் அதில் கழுத்துப்பட்டை என்று சொல்லுவார்கள், நெக் பேண்ட். அந்த கழுத்துப்பட்டை நீங்கள் பார்த்துருப்பீர்கள், ஒயிட் பட்டையை அணிந்திருப்பார்கள். அந்த நெக் பேண்டை அணிய மறந்த காரணத்தினால் அவருடைய வாதத்தை கேட்க நீதிபதி மறுத்தார். எல்லாம் சரிதான், உன்னிடத்தில் என்ன இல்லை, நெக் பேண்ட் இல்லை, கழுத்துப்பட்டை அணியாமல் நீ இந்த கோர்ட்டு வளாகத்திற்குள் வந்திருக்கிறாய், உன்னுடைய வாதத்தை கேட்பதற்கு நான் ஆயத்தமாக இல்லை அப்படி என்று சொல்லி மறுத்தார்கள். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாமும் சில நேரத்தில் பெருமைப்பட்டுக் கொள்வோம். என்ன சொல்லுவோம்? நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கு? நம்முடைய குடியிருப்பு பரலோகத்திலே இருக்கிறது, பரலோகத்திலே இருக்கிறது அப்படி என்று சொல்லி நாம் பெருமைப்பட்டுக் கொள்வோம். நான் தினந்தோறும் வேதம் வாசிக்கிறேன், நான் தினந்தோறும் நான் ஜெபிக்கிறேன், நான் தவறாமல் ஆலயத்திற்கு போகிறேன், நான் கரங்களை நீட்டி காணிக்கைகளை கொடுக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே கடவுள் நியமித்து தந்திருக்கிற மாரல் வேல்யூஸ் அல்லது கிறிஸ்தவ பண்புகள், வாழ்வியல் கிறிஸ்தவ வாழ்வியல் கோட்பாடுகளை என்னுடைய வாழ்க்கையிலே நான் வெளிப்படுத்தி வாழ்கிறேனா, அதற்கேற்ற ஒரு வாழ்வு என்னிடத்திலே இருக்கிறதா என்று சொன்னால் நாம் அந்த காரியத்தில் தோற்று போவோம். இந்த வாழ்வியல் கோட்பாடுகள் எதற்கு
ஒப்பானவைகள் என்று சொன்னால், அட்வொகேட் அணிந்திருக்கிற அந்த கவன், கருப்பு கோட்டு, அதே போல அட்வொகேட் அணிந்திருக்கிற அந்த இது கழுத்து பட்டை, நெக் பேண்ட், அடுத்ததாக அட்வொகேட் போட்டிருக்கிற ஒயிட் ஷர்ட், இதற்கு ஒப்பானது. இது அட்வொகேட்டினுடைய ட்ரெஸ் கோட். இது இல்லாமல் நீதிமன்றத்துக்கு வளாகத்துக்குள்ளே போகலாம், நீதிமன்ற அறைக்குள்ளே போக முடியாது. அதே போலதான் கடவுளும் நமக்கு ஒரு மாரல் கோடை நியமித்து வைத்திருக்கிறார். அதை நம்முடைய வாழ்க்கையிலே ஆடையாக அணிந்தால் மட்டுமே நாம் கடவுளுடைய ராஜ்யத்திற்குரிய குடியுரிமை பெற்ற பிள்ளைகளாக வாழ முடியும். கடவுளுடைய ராஜ்யத்திற்குரிய பிள்ளைகளாக நாம் திகழ முடியும் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னையா வாழ்வியல் கோட்பாடுகள் அல்லது வாழ்வின் பண்புக்கூறுகள்? அதைத்தான் இந்த நாளுக்குரிய சிந்தனைக்குரிய பகுதியிலே மிக அருமையாக, மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 5 முதல் 8, 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களும் எதை மலைப்பிரசங்கத்தை, இயேசுனுடைய மலைப்பிரசங்கத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றன. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு கானான் நாட்டை நோக்கியுள்ள பயணத்திலே இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் செயல்பட வேண்டும் என்பதற்கான வாழ்வில் விதிமுறைகளை, வாழ்வுக்கான நியாய பிரமாணத்தை கடவுள் எங்கே வைத்து கொடுத்தார்? எங்கே வைத்து கொடுத்தார்? சீனாய் மலையிலே வைத்து கடவுள் மோசைக்கு கொடுத்தார். அதே போல கடவுள் தம்முடைய பிள்ளைகளுக்கான ஒரு புதிய வாழ்வு முறையை, ஒரு புதிய உடன்படிக்கையை, புதிய நியாய பிரமாணத்தை கடவுள் எங்கே வைத்து கொடுக்கிறார்? இந்த மலை பிரசங்கத்திலே வைத்து தம்முடைய மக்களுக்கு, தம்முடைய போதனைகளை கேட்க வந்த மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். புதிய இப்படிதான் தேவ ராஜ்யத்திற்குரிய பிள்ளைகள் இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக, மிக அருமையாக இயேசு கிறிஸ்து எடுத்து போதிக்கிறார். அதில் எல்லா காரியத்தையும் முன்வைக்க முடியாது, அதற்கு நேரமும் நமக்கு அனுமதிக்காது. ஆகையினால் 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக தொட்டு வைத்து இந்த நாளின் இறைச்செய்தியை நான் நிறைவு செய்ய ஆசைக்கின்றேன். 3வது வசனத்தை வாசியுங்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் யாருக்கு சொந்தமானது? எளிமை உள்ளவர்கள், எளிமையானவர்கள். மோனகன் மொழிபெயர்ப்பு அழகாக சொல்கிறது, தரித்திரவான், அதாவது தரித்திரமுடையவர்கள், ஆவியில் தரித்திர பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறார். அப்போ எளிமை எதை போன்றது என்று சொன்னால், அட்வொகேட் போட்டிருக்கிற அந்த பிளாக் கலர் கவனை போன்றது, இந்த கருப்பு அங்கியை போன்றது. எவ்வளோ ஜெகஜோதியா வந்தாலும் எப்படி தான் போனோம்? கோர்ட்டுக்குள்ளே போகும்போது இந்த பிளாக் கவன் போட்டுக்கிட்டு தான் போகணும். பிளாக் கவன் எதை காட்டுகிறது? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கருப்பு போட்டுட்டு போகிறது, வைக்கல போட்டுட்டு போகிறது நான் பார்த்துருக்குறோம். பயமா? எதுக்கு பயம்? ஒன்றுமில்லை. அந்த கருப்பு ஆடை எதை காட்டுகிறது என்று சொன்னால்,
அந்த அறைக்குள்ள போகும்போது நீதிக்கு என்னை முழுவதுமாக என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்கிறேன். இந்த அறைக்குள்ள என்னுடைய சுயம் என்று ஒன்றுமே இல்லை. சுயம் என்று ஒன்றுமே இல்லை. முழுவதுமாக நான் என்ன செய்கிறேன்? நீதிக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்பதனுடைய வெளிப்பாடுதான் இந்த கற்பு கோட்டு. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ தேவராஜ்யம் என்ற அறைக்குள்ளே நீ அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று சொன்னால், நீதி அரசராகிய கிறிஸ்துவுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டும் என்று சொன்னால் என்ன நமக்கு தேவை? எளிமை என்ற அங்கி, எளிமை என்ற கவன் நமக்கு தேவை. ஆண்டவர் சொல்லுகிறார், எப்ப பரலோக ராஜ்யமே அவர்களுடையதான் அப்படி என்று அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறார். இன்றைக்கு பாருங்க, நம் அனைவருக்கு அநேக நேரத்தில் இருப்பது பார்வோன் மனநிலை, பரிசேயர் மனநிலை. பார்வோன் மனநிலை என்ன? யாத்திராகமம் 5வது அதிகாரம் 2வது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்க அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை. அதான் பார்வோன் மனதில். கடவுள் யாரப்பா? அவருடைய வார்த்தைக்கு நான் ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? நீர் அவரை குறித்து சொல்லுகிறாய், அதற்கு நான் ஏன் இணங்க வேண்டும்? நான் என்ன செய்ய மாட்டேன், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆகையினால் நான் கர்த்தரை அறியேன், இஸ்ரவேல் ஜனத்தை நான் என்ன செய்யேன்? போக விடேன். இதான் பார்வோன் மனநிலை. பைபிள் வசனம் சொன்னா என்ன, பாஸ்டர் சொன்னா என்ன, பிரசங்கத்தில் நான் எச்சரிக்கப்பட்டால் என்ன, அதை பற்றியெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் என் சுயத்தின்படி வாழ்வேன் என்கிற, சுயத்தின்படி செய்வேன் என்பதுதான் பார்வோன் மனநிலை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அது இல்லப்பா, அது உனக்கு வேண்டாம் அப்படி என்று சொல்லுகிறார். இன்னும் பரிசேயன் மனநிலை, அதான் லூக்கா 18வது அதிகாரம் 11வது வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. லூக்கா 18வது அதிகாரம் 11வது வசனம். நான் அநியாயக்காரன், விபச்சாரக்காரன் ஆகிய மற்ற மனுஷரை போலவும், நான் ஆயக்காரனை போலவும் இராததினால் நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இது பரிசேயன் மனநிலை. நான் தான் யோக்கியன், மற்றவர்கள் யாரும் யோக்கியமானவர்கள் அல்ல. நான் தான் சுத்தன், மற்றவர்கள் யாரும் ஒன்றுமே இல்லை. அப்படி என்கிற மனப்போங்குடையதான் பரிசேயன் மனநிலை. ஆனால் கடவுள் தம்முடைய பிள்ளைகளிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறார்? எளிமையை எதிர்பார்க்கிறார், தாழ்மையை எதிர்பார்க்கிறார். I am nothing, I have nothing, I can do nothing. இதுதான் சிம்பிள். நான் இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, என்னால் எதுவுமே செய்ய இயலாது என்கிற ஒரு மனநிலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே இருப்பதுதான் ஆவிக்குரிய எளிமை என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் எப்படி தன்னை ஆண்டவருடைய சமூகத்திலே எளிமையாக்குகிறான் என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்பார்களே. சங்கீதம் 34வது சங்கீதம் 6வது வசனம். தாவீது தன்னை எப்படி தாழ்த்துகிறான் பாருங்கள். கடவுளுடைய சமூகத்தில் எப்படி தன்னை நிலைப்படுத்துகிறான் பாருங்கள். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு போதும். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார். தாவீது யாரு? அரசன், மன்னன்,
பலசாலி. அவனுக்கு எல்லா அதிகாரங்களும் எல்லா சொத்துக்களும் அவனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அந்த தேசமே அவனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு மன்னன் ஸ்தானத்திலே இருந்த ஒரு தாவீது சொல்லுகிறார், தன்னை எப்படி சொல்லுகிறார், இந்த ஏழை கூப்பிட்டா. இன்னும் அற்புதமான ஒரு வார்த்தை என்பதை பார்க்க வேண்டும். அடுத்து சொல்கிறார், சங்கீதம் 68 பாருங்க. அங்கே தாவீது தான் சொல்கிறான். 68வது அதிகாரம் 10வது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, உம்முடைய தயவினால் ஏழைகளை பராமரிக்கிறீர். உம்முடைய தயவினால் ஏழைகளை பராமரிக்கிறேன். எங்களிடத்துல ஒன்றும் இல்லை, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஏழைகள். அந்த ஏழைகளை உம்முடைய தயவை கொண்டு நீர் என்ன செய்கிறீர், எங்களை பராமரிக்கிறீர் அப்படின்னு சொல்கிறான். இதுதான் ஆவிக்குரிய உண்மை. இதுதான் கடவுள் எதிர்பார்க்கிறார். நம்மிடத்தில் விரும்புகின்ற காரியம் அதுதான். அதுதான் இன்றைக்கு வாசித்து கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியிலே கடவுள் தீர்க்கனை கொண்டு மீகா தீர்க்கனை கொண்டு தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். எப்பா கடவுள் வேற என்னத்தைப்பா உங்களிடத்தில் கேட்கிறார், மனத்தாழ்மையை என்னவோ உங்களிடத்தில் கேட்கிறார். அப்படி என்று கடவுள் தீர்க்கனை கொண்டு தம்முடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வாசித்து கேட்ட நிருப பகுதியை பாருங்கள். பவுலடிகளார் மிக தெளிவாக சொல்லுகிறார், பலவான்களை கடவுள் ஞானவான்களை கடவுள் வெட்கப்படுத்தும்படிக்கு யாரை தேர்ந்தெடுத்தார்? பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி யாரை தெரிந்து கொண்டார்? பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். ஏன் அவ்வாறு தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் அடுத்த பின்வரும் வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, மாம்சமான யாவரும் தேவனுக்கு முன்பாக என்ன செய்யக்கூடாது? பெருமை பாராட்டக்கூடாது. ஆகையினால்தான் பவுலடிகளார் சொல்கிறார், நான் சிலுவையை பற்றி அல்லாமல் வேறொன்றை குறித்து நான் என்ன செய்யேன்? மேன்மை பாராட்டேன். இந்த வாழ்க்கையை தான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதுதான் பிளாக் கவுன். ஆண்டவர் ஒன்றும் இல்லை, ஆண்டவரே I am nothing, I have nothing, I can do nothing. என்னால் எதுவுமே செய்ய முடியாது. உம்மாலே என்று என்னால் எதுவும் செய்ய முடியாது. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் என்னிடத்திலே ஒன்றுமில்லை என்ற ஒரு நிலைக்கு நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை தான் ஆவி எளிமை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை இதோ இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். இந்த எளிமை என்ற கவனை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் அணிந்திருக்கிறேனா என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்ப்போம். அல்லது இன்னும் என்னென்ன காரியத்தை குறித்து என்னுடைய வாழ்க்கையில் நான் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிற காரியங்கள் உண்டோ? சிலுவையை தவிர சிலுவைக்கு மேலாக எந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் உயர்த்தி பிடித்து வைத்திருக்கிறேன்? அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டோ என்பதை நாம் உயிர்த்து உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அதான் உண்மையான எளிமை. அடுத்தது பாருங்கள், 7வது வசனம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நெக் பேண்ட். முதலாவது கவனை அணிந்து கொள்ளுங்கள், எளிமை என்ற கவனை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது என்ன? இரக்கம் என்ற நெக் பேண்டை நீங்கள் என்ன செய்யுங்கள்? கட்டிக்கொள்ளுங்கள். கடவுள் நம்முடைய இரக்கத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பாடினோம் அல்லவா ஒரு அருமையான பாடல், இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார். இயேசு என்னை நேசிக்க நான் என்ன தவம் செய்தேனோ. இந்த பாடலை எழுதியவர் ஒரு கொலை குற்றவாளி, பல கொலைகளை செய்த ஒரு கொலை குற்றவாளி, மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி.
தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி ஜெயிலில் இருக்கும்போது கடைசி கட்டத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெறுகின்றார். தன்னுடைய மரண சாவும் போது தன்னை கொலைகளத்திற்கு கொண்டு போகப்படுவதற்கு முன்பாக அவர் எழுதி வைத்திருந்த பாடலை தனக்கு நற்செய்தியை கொடுத்த, திருமறையை கொடுத்த ஊழியரிடத்தில் ஒரு கடிதத்தை மாறி கொடுக்கிறார். அதில் வெளிப்பட்டது தான் இந்த பாடல். இயேசு என்னை நேசிக்க என்ன தவம் நான் செய்தேனோ. அப்போ உண்மையாகவே நம்முடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, கடவுள் நம்மை ஆட்கொண்டு நம்மை பிடித்து ஞான ஸ்நானத்தின் மூலமாக, சாக்கிரமந்துகள் மூலமாக நம்மை இங்கே கொண்டு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, கடவுளுடைய இரக்கத்தின் அடிப்படையிலே, கடவுளுடைய இரக்கத்தின் அடிப்படையிலே. அந்த இரக்கத்தை வெளிப்படுத்தி வாழுங்கள் என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். அந்த இரக்கம் என்ற நெக் பேண்ட நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள் அப்படி என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி சொன்னா ஆண்டவர் நம்மை மன்னித்தார். சரிதானே? திருவீடத்திலே வைக்கப்பட்டிருக்கிற அருட்சாதனங்கள், அவருடைய திரு சரீரமும் அவருடைய திரு ரத்தமும் எதை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது என்று சொன்னால், கடவுள் எவ்வாறு எந்த அளவிற்கு நம்மேல் இரக்கம் கொண்டார் என்பதற்கான வெளிப்பாடுதான் திருவீடத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அருட்சாதனங்கள். அவருடைய திரு சரீரமும் அவருடைய திரு ரத்தமும். அது நம்முடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, நம்முடைய மேல் கொண்ட இரக்கத்தினாலே கடவுள் தன்னை பிற்க கொடுத்தார், தம்முடைய இரத்தத்தை அவர் சிந்தினார். அந்த இரக்கம் நமக்கு தேவை, அந்த இரக்கம் நமக்கு தேவை. இன்றைக்கு பாருங்கள், தங்களை பக்திமான்களாக காட்டிக்கொள்கிற மக்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், மக்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஐயா, நான் வேதத்தை வாசிக்கிறேன், தவறாமல் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், அப்படி என்றெல்லாம் சொல்லுகிறவர்களையும் சாதாரணமாய் பக்தியோடு வாழ்கிற மக்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். யார் பக்தியில் உச்சத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்களோ அவர்களிடத்தில் அந்த இரக்கம் என்ற பண்பே அவர்களிடத்தில் இருக்காது. தங்களை பக்திமான்களாக காட்டிக்கொண்டு கடந்து சென்று விடுவார்கள். அதை ஆண்டவர் விரும்பவில்லை. இந்த கழுத்து பட்டையை அணியாவிட்டால் நீதி அரசராகிய இயேசுனுடைய அந்த ஹாலுக்குள்ளே, அந்த கூடாரத்துக்குள்ளே நான் நிற்க முடியாது. நான் பேசுறதையும் அவர் என்ன செய்ய மாட்டார், கேட்க மாட்டார். இரக்கம் நமக்கு தேவை. கேத்தலிக் சர்ச்சில் ஒரு மனிதரை புனிதராக கொண்டாடுகிறார்கள். சென்ட் மார்ட்டின் என்பவர். அவர் யாரும் இல்லைங்க, அவர் சாதாரண ஒரு ரோம இராணுவ அதிகாரி. பிரான்சில் உள்ள டோரே என்ற இடத்துல அவர் இராணுவ அதிகாரியாக, ரோம படை வீரர் அதிகாரி. அவர் ஒரு நாள் அப்படியே மிடுக்காக சாலை உரமாய் போய்கொண்டிருக்கிறார். போய்கொண்டிருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பிச்சைக்காரன் குளிரில் நடுங்கி கொண்டிருக்கிறான். அவன் பார்த்தும் தெரியுது, அவன் சாப்பிட்டும் பல நாளாச்சு. இராணுவ அதிகாரி அப்படியே கடந்து போயிருக்கலாம். பார்க்கிறார், தன்னிடத்தில் பர்ஸ் பார்க்குறா, பாக்கெட்டில் கைட்டு போட்டு பார்க்குறா. கொடுப்பதற்கு என்ன இல்லை, காசு இல்லை, வேறு எதுவுமே இல்லை அவரிடத்துல கொடுப்பதற்கு. நாம் ஒருவேளை சாப்பிடுவதற்கு எதுவும் கொடுக்க இயலாவிட்டாலும் பரவாயில்லை, குளிரிலே நடுங்கிக் கொண்டிருக்கிற இந்த மனிதனை நான் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பட்டயத்தை உருவினார். மேல்கோட்டை எடுத்தார். அது ரெண்டாக, தன்னுடைய பட்டயத்தை கொண்டு ரெண்டாக வெட்டினார். ஒன்றை என்ன செய்தார், இந்த மேல்கோட்டை எடுத்து அவனுக்கு மூடினார். மூடிவிட்டு பாதி மேல்கோட்டை தான் மூடிக்கொண்டு அப்படியே போனார். அன்று ராத்திரி அவருக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது.
இயேசு கிறிஸ்து காட்சி அளிக்கிறார். எப்படி காட்சி அளிக்கிறார்? இந்த காட்சியிலே அந்த பிச்சைக்கார மனிதனுக்கு இரக்கம் கொண்டு போர்த்தினாரே, அந்த போர்வையோடு இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? காட்சி கொடுத்தார். அந்த காட்சி தான் அவரை மாற்றியது. இராணுவ வேலையை தூக்கி எறிந்தார். இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். பின்னாளிலே அவர் பேராயராக அவர் திகழ்ந்தார். அதான் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறார், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்? இரக்கம் பெறுவார்கள். கடவுள் எவ்வாறு நம்மை மன்னித்தாரோ அதே போல பிறரை நாம் மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுள் எவ்வாறு நம்மை போஷிக்கிறாரோ அதே போல பிறரை நாம் போஷிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேவைகளை கடவுள் எவ்வாறு சந்திக்கிறாரோ நம்மால் இயன்றதை கொண்டு பிறருடைய தேவைகளை என்ன செய்ய முடியும்? சந்திக்க முடியும். இதுதான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், எருசலேம் மத்தேயு லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 10வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். அங்கே எரிகோவிலிருந்து ஜெருசலேமிலிருந்து எரியோவுக்கு ஒரு மனிதன் போகிறான். அவன் கல்லர்களை அகப்பட்டு அவனை குற்றிகளாக போடுகிறார்கள். முதல்ல போகிறது யார் போகிறார்? ஆசாரியன் போகிறார். இரண்டாவது போகிறது லேவி. இந்த 2 பேருமே இறை உறவிலே உள்ளவர்கள், இறை ஐக்கியத்திலே உள்ளவர்கள். ஆனா 3வது போகிறார் சமுதாயத்தின் கடைநிலையிலே இருந்தவர்கள். சமாரியன் போகிறான், நசுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு மனிதன். கடவுள் இறை ஐக்கியத்தில் உள்ள மனிதர்களை பாராட்டவில்லை. யாரை பாராட்டினார்? நசுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மனிதனை பாராட்டினார். அவனை தான் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் கொண்டாடி மகிழ்கிறது. நல்ல சமாரியன், குட் சமாரிட்டன். ஏன் வேற ஒன்றும் செய்யல. அவனை காயங்களை கழுவினார், தன்னுடைய வாகனத்தில் ஏற்றினார், சத்திரத்தில் கொண்டு போனார், தேவையான பணத்தை கொடுத்து இவனை பார்த்துக்கப்பா, நான் திருப்பி வரும்போது மீதி ஏதாவது இருந்தால் நான் என்ன செய்து விடுகிறேன்? நான் தந்து விடுகிறேன். இதான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். மீக 6வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, மனுஷனே இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து. எப்படி அருமையாக சொல்லுகிறார் பாருங்கள். நீ இரக்கத்தை என்ன செய்வாயாக? சிநேகிப்பாயாக. இரக்கம் செய்வதற்கு நீ சிநேகிப்பாயாக. அடுத்து 3வது பாருங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். கடவுளை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு இருக்கு? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். வக்கீல் எடுத்துக்கோங்க, அட்வொகேட் எடுத்துக்கோங்க. அதுதான் திருப்பி வரேன். ஓவர் கோட் அந்த இதை பார்த்தோம், கவுனை பற்றி பார்த்தோம், கழுத்து பட்டையை பற்றி பார்த்தோம். அடுத்து உள்ள அவங்க ஒரு ஷர்ட் போடுவாங்க. என்ன ஷர்ட்டு? ஒயிட் ஷர்ட். பெண் வக்கீல் என்று சொன்னால் ஒயிட் பிளவுஸ், அப்படிதானே? அப்போ எண்ணி பார்க்கணும். ஒயிட். ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். அப்போ கடவுளுடைய கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்க, கூடாரத்திலே கடவுளுடைய ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாக நாம் திகழ நம்முடைய இருதயம் என்ன செய்யணும்? சுத்தமாக இருக்கணும். ஆக அட்வொகேட் போட்டிருக்கிற இந்த ஒயிட் ஷர்ட்டை பார்த்துருக்கிறீங்களா? எப்படி இருக்கும்? அது என்ன இல்லை. அதே போல் அந்த சிபிஎம் பெண்டிகஸ்காரர் போடுவாங்க. அந்த ஒயிட் வேற எங்கேயுமே கிடைக்காது. அந்த ஒயிட் அதான் சொல்லுகிறார், இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ இன்னைக்கு நாம் பரவலாய் பார்க்கிறோம் சூப்பர் ஹோலி கிறிஸ்டியன், சூப்பர்
ஹோலி கிறிஸ்டின். கிறிஸ்தவத்தில் நான் தான் பரிசுத்தவான், என்னை தவிர நான் சூப்பர் ஹோலி பரிசுத்தவான், என்னை தவிர வேற யாருமே பரிசுத்தவானாய் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க, அதான் சொல்றேன்ல, எல்லாத்துலேயும் இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு முருங்கை கொம்புங்குதுன்னா அவனிடத்துல கேட்காமலே என்ன செய்திருவாங்க, வெட்டி முடிச்சுடுவாங்க. ஏய், பைப்பில் தண்ணி வரலையா, கரண்ட் போச்சியா, ஒரு குடம் தண்ணி குடியா, அவன் ஃபுல்லாக மோட்டார் போட்டு தான் வச்சுருப்பான். ஆனால் தண்ணி என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். தண்ணி என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். தன்னை உதவி செய்கிறேன் என்று சொல்லியும் ஏமாற்றுவான். தோழனுக்கு என்ன செய்வான், கால்வாரி விட்டுருவான். அவனை முழுவதுமா நம்பி இருந்தப்பா, அவன் என்ன செய்தான், கால்வாரி விட்டுட்டான். பிறரை கெடுத்து அவதூறு சொல்லுவான். பாருங்க, கடவுள் வகுக்கிற இதை பாரு, கடவுள் வகுத்து வைத்திருக்கிற நியமங்களை பாருங்க. இந்த ஒயிட் அப்படி என்று சொன்னால் பக்திக்குரிய காரியங்கள் மட்டுமல்ல, அந்த வாழ்க்கையிலே நடைபெறுத்துகின்ற அந்த ஒயிட் ஷர்ட்டை, ஒயிட் என்ற தூய்மையான உள்ளத்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு ப்ராப்ளம் நமக்கு இங்கே தான் இருக்கிறது. அதான் பருமையான ஒரு பாடல் உண்டு. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். அடுத்த சரணத்தை பாருங்க. நாவினால் புறங்கூறாமல், தோழனுக்கு தீங்கு செய்யாமல், நாவினால் புறங்கூறாமல், தோழனுக்கு தீங்கு செய்யாமல், நிந்தையான பேச்சுக்களை பேசாமல் இருப்பவனே. அதான் கடவுள் எதிர்பார்க்கிறார். சிலர் பார்த்தா சர்ச்சுக்குள்ள எப்படி தான் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்களோ தெரியாது. ஆனால் சர்ச்சை விட்டு வெளியே போன உடனே என்ன செய்திருவாங்க, ஆரம்பிச்சிடுவாங்க. அவன் அப்படி, இவன் இப்படி, அது ஒன்றும் கதைக்காவதுப்பா அப்படி என்றே ஆரம்பித்து விடுவோம். புறங்கூறுதலை ஆரம்பித்து விடுவார்கள். அடுத்து பிறர் முன்னேறுவதை பொறுக்கக்கூடாமல் அவனை எப்படிடா கீழே விழ தள்ளுவது அப்படின்னு தான் பார்ப்பார்கள். அதான் கடவுள் சொல்லுகிறார், மற்றவர்களை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருங்க, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாய். சுத்தம் என்ற ஒயிட் சட்டை, சட்டையை நீங்கள் உள்ளத்திலே அணிந்து கொள்ளுங்கள். அதான் தோமஸ் ஹம்பிஸ் என்பவர் மிக அருமையாக சொல்கிறார். தூய்மையும் எளிமையும் பூமிக்கும் அனைத்து நிலையற்ற இயற்கையான காரியங்களுக்கும் மேலாக நம்மை கொண்டு போய் பறக்க உதவுகின்ற இறக்கைகள், இரட்டை இறக்கைகள் என்று சொல்கிறார். 2 இரட்டை இறக்கைகள். எதெல்லாம்? தூய்மையும் எளிமையும். அப்போ நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்க வேண்டும் என்பார்களே, எந்த அளவுக்கு உள்ளத்திலே நாம் தூய்மையை காத்துக்கொள்கிறோம், எந்த அளவுக்கு உள்ளத்திலே நாம் தூய்மையை காத்துக்கொள்கிறோம், எந்த அளவுக்கு நாம் உள்ளத்தில் நாம் பிறரை குறித்து நல்லபடியாக எண்ணுகிறோம், நல்லபடியாக சிந்திக்கிறோம், அல்லது நான் உள்ளத்தில் பிறரை குறித்து எதிராகவே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேனா, அவன் வாழுகிறான், அவன் முன்னேறிட்டு போகிறான், எனக்கு வாழ முடியல, எனக்கு என்ன செய்யல, வளர முடியல அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறோமா? இதே சுத்தம் என்கிறது தான். ஒருவேளை நாம் பாடுகிறவர்களாக இருக்கலாம், ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது பற்பல பாசைகளை பேசுகிறவர்களாக இருக்கலாம், இப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் இதயத்தில் சுத்தம், சுத்தம் என்ற ஷர்ட் இல்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நாம் பங்காளிகளாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஆகவே உணர்வோம், இந்த நாளிலே அர்ப்பணிப்போம். 2026 ஆண்டு பிப்ரவரி மாதத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் பிப்ரவரி மாதத்திற்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய கிருபையை தந்திருக்கிறார்.
இந்த 1ஆம் நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்து ஆண்டவருடைய புகழ் பாடக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ நான் எப்படி இருக்க வேண்டும்? அவருடைய சமூகத்திலே நிற்பதற்கு தகுதியுடைய பங்காளிகளாக நாம் நிற்க வேண்டும், பாக்கியவான்களாக நாம் நிற்க வேண்டும். அப்போ அதற்கு 3 மிக முக்கியமான தகுதியான ட்ரெஸ் கோடு நமக்கு தேவை. என்ன தேவை? என்ன தேவை? எளிமை என்ற கவன் தேவை. அடுத்தது இரக்கம் என்ற கழுத்து பட்ட தேவை. அடுத்தது 3வது என்னது என்ற சுத்தம் என்ற ஒயிட் சட்டை தேவை. நீதியரசரை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் என்ன சொல்லுவாரோ, நான் சொல்ல போகிறத கேட்க மாட்டேன், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை அணிந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே இதைவிட பாக்கியவான்களாக நாம் திகழ முடியாது. ஆகவே உணர்வோம், சிந்திப்போம், இந்த ட்ரெஸ் கூட நம்முடைய வாழ்க்கையில் மெயின்டைன் பண்ணுவோம். நிச்சயமாய் நாம் பாக்கியவான்களே. ஆண்டவர் தாமே இவ்விதமான ஒரு வாழ்க்கை வாழ தூய ஆவியானவரை கொண்டு நமக்கு அருள் புரிவாராக. அவன் எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தை காத்துக்கொள்வதாக. ஆமென்.